ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, சென்னையில் என்னோட வீட்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு எஸ்சிடிசி பஸ் ட்ராவல் வரப்போகுது. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா, கிளாம்பாக்கம்ல இருந்து லால்குடி வரை ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10:15 கிளாம்பாக்கம்ல இருந்து எடுத்து நாளைக்கு காலையில் 4:15 வந்து பார்த்திங்கன்னா லால்குடி போகிற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா டீட்டெயிலும் கிளாம்பாக்கம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. நம்ம இப்போ கிளம்புனா தான் டிராஃபிக்கில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. மக்களே, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நம்ம சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள். எஸ்சிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருந்து நாகர்கோயில், அதே போல் கிளாம்பாக்கம் டு நாகர்கோயில் போகிற நாஞ்சில் 1 இது மாதிரி நிறைய எஸ்சிடிசி பஸ்ஸு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி விலாகாக வந்து போடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு ரூட்டாக தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம சேனலில் விலாக் வரும். இதே வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம்ல இருந்து இப்போ லால்குடி போகிறோம்ல, இதே வந்து நம்ம வீடியோ பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார். இது மாதிரி கிளாம்பாக்கம் டு லால்குடிக்கு புது பஸ் விட்டுருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கேட்குற விலாகு கண்டிப்பாக வரும். ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 நம்ம கிளாம்பாக்கம் கேசிபிடி வந்துட்டோம். வழக்கமாக கோயம்பேடில் இருந்து கிளாம்பாக்கம் வரோன்னா 1 மணி நேரம் ஆகுங்க. பைபாஸ் வழியாக வந்தோன்னா 1 மணி நேரத்தில் வந்துடலாம். இன்றைக்கி 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. டிராஃபிக்னால நமக்கு டிலே ஆகிடுச்சு. கிளாம்பாக்கம் 9:15 ஆகிடுச்சு. சாப்பிட்றலாம். வீட்டில் இருந்து நான் நைட்டு டிஃபன் கொண்டு வந்துட்டேன், டின்னர் வந்து கொண்டு வந்துட்டேன். சாப்பிட்டு நம்ம உள்ளே போய் பஸ்ஸை பார்க்கலாம். செம்ம பிஸியாக இருக்குங்க கிளாம்பாக்கம். பஸ் இன்னும் வரல. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டிப்போங்க. அதனால் திருச்சியில் இருந்து இங்கே கிளாம்பாக்கம் வந்துட்டு கிளாம்பாக்கம் டு லால்குடி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. 4th பிளாட்ஃபார்ம் திருச்சி போகிற ரைட்டில் தான் வந்து கொண்டு வருவாங்க. அதனால் இங்கே நின்றுட்டுருக்கேன், இன்னும் வரல. இங்கே ஒரு வால்வோ நின்றுட்டுருக்கு, எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு தஞ்சாவூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல இந்த லால்குடி, இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க இந்த லால்குடி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். அதே போல் இந்த கிளாம்பாக்கம் டு லால்குடிக்கு இப்போ ரீசெண்டாக தான் எஸ்சிடிசியில் இருந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாம். கிளாம்பாக்கம் டு லால்குடி எந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், அரியலூர், புள்ளம்பாடி வழியாக இந்த பஸ் லால்குடி போகுது. இதான் பஸ்ஸோடைய ரூட்டு. புள்ளம்பாடி ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். கிளாம்பாக்கம்ல இருந்து புள்ளம்பாடிக்கு டேரெக்டாக எஸ்சிடிசியில் பஸ் சர்வீஸ் இருக்குங்க. நைட்டு 11 மணிக்கு எடுப்பாங்க. நம்ம லால்குடி போகிற பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், புள்ளம்பாடி வழியாக தான் லால்குடி வந்து போகுது. மக்களே, நம்மளுடைய பஸ்ஸு வந்துடுச்சு. கிளாம்பாக்கம்ல இருந்து லால்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய எஸ்சிடிசியோடைய நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி டிப்போங்க. திருச்சி டிப்போவில் இருந்து தான் உங்களுக்கு கிளாம்பாக்கம் டு லால்குடி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு சாட்டர்டேனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் சீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம்லே சீட்டு ஃபில் ஆகிடும்.
இந்த நேம் போர்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கு புள்ளம்பாடி வருது. ஆனால் நம்ம பஸ்ஸு லால்குடி போகிற பஸ்ஸு, அது ஏதோ மிஸ்டேக்னால உங்களுக்கு புள்ளம்பாடி வருது. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸு வந்து லால்குடி போகணும்னு கீழே வந்து எழுதியிருக்காங்க. அந்த நேம் போர்டில் மிஸ்டேக்னால இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா புள்ளம்பாடின்னு வருது. பஸ்ஸோடைய ரூட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 337ங்க. மேலே டிஸ்பிளேயில் ஒர்க் ஆகலை, அதனால் இங்கே எழுதியிருக்காங்க 337 NS லால்குடி போகிற வண்டின்னு எழுதியிருக்காங்க. உன்னை பார்த்துட்டாரா நீ பஸ்ஸில் ஏறினத? நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது சிங்கிள் சீட் தான் புக் பண்ணியிருக்கேன். சீட் நம்பர் 24. இங்கே கிளாம்பாக்கம் டு லால்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். மேக்ஸிமம் சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. நமக்கு இந்த சிங்கிள் சீட் தான் வந்து செட் ஆகும். சிங்கிள் சீட்டில் ஈஸியாக ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி சிங்கிள் சீட்டில் தான் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கேன். கிளாம்பாக்கம் டு லால்குடி வரைக்கும். மேக்ஸிமம் நம்ம சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து சீட்டோடைய ரெக்ளைனிங்கு, சார்ஜிங் பாயிண்ட், ப்ளக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, ரீடிங் லைட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே அம்யூனிட்டிஸ் தான் வந்து இந்த ஏசிடிசிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ட்ராவலில் பார்க்கலாம் சார்ஜிங் பாயிண்டில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றது எல்லாமே பார்க்கலாம். எஸ்சிடிசியோடைய வால்வோ பஸ் பாருங்கள், திருச்சி போகிற பஸ்ஸுங்க. கிளாம்பாக்கம் டு திருச்சி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வால்வோ பஸ்ஸு. சூப்பராக நல்லா இருக்குங்க பஸ்ஸு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம்ல இருந்து அரியலூர் போகிறவங்க, அதுக்கப்புறம் புள்ளம்பாடி, லால்குடி போகிறவங்க இந்த பஸ்ஸில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு சாட்டர்டேங்க, சனிக்கிழமை. கிளாம்பாக்கம் டு லால்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். மேக்ஸிமம் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம்லேயே ஃபில் ஆகிடும். கிளாம்பாக்கம்லேயே சீட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பஸ் ஸ்டாண்டும் என்ட்ரி கிடையாது. திண்டிவனம், விழுப்புரம்லாம் வந்து உள்ளே போக மாட்டாங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், புள்ளம்பாடி, அப்படியே லால்குடி வந்து நம்ம போயிடுவோம். சார்ஜிங் பாயிண்ட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது மக்களே. ப்ளக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. டைம் பார்த்திங்கன்னா 10:30 மணிங்க. நம்ம பஸ் கிளாம்பாக்கமில் இருந்து எடுத்தாச்சு. இங்கே டைமிங் வந்து 10:15 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பஸ் ஒரு 1/4 ஹவர் டிலேவாக 10:30 மணிக்கு கிளாம்பாக்கமில் இருந்து எடுத்திருக்காங்க. நாளை காலையில் லால்குடி என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம்.
மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:15 நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா விக்கிரவாண்டி டோல்கேட் வரலங்க, அதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. பார்த்துருப்பீங்க கேபின் ரைடு சூப்பராக இருக்குது. ஆனால் எஸ்சிடிசியில் ஓவர்டேக் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இதே ஆம்னி பஸ்னால் நிறைய ஓவர்டேக் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ்ஸு நம்ம பஸ்ஸை நல்லா ஓவர்டேக் பண்ணி போகுது. இது எஸ்சிடிசியில் எப்பயுமே நடக்கிறது தான். பட் ஆனால் கேபின் ரைடு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு காலையில் நம்ம எங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோன்னா அரியலூர், அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். அரியலூர், புள்ளம்பாடி, லால்குடி இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கேபின் ரைடு எடுக்கலாம். பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு லால்குடி வரைக்கும் சீட்டில் எனக்கு 380. நான் ஆன்லைனில் புக் பண்ணேன். டைரக்ட் புக்கிங்னா உங்களுக்கு 340. இதே நீங்கள் பர்த்தில் கிளாம்பாக்கம் டு லால்குடி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து 525 டைரக்ட் புக்கிங்கு. இதே நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா 575 வரும் மக்களே. இதான் வந்து பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேரு. மேக்ஸிமம் வீக்கெண்டு மட்டும் புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற நார்மல் டேஸ் வரீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ரிட்டன் டைரக்ஷனில் உங்களுக்கு லால்குடியில் எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு எடுக்கிறாங்க. இங்கே வந்து கிளாம்பாக்கமில் உங்களுக்கு 10:15, லால்குடியில் 10 மணிக்கு எடுத்து கிளாம்பாக்கம் அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு வர மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இதான் நம்ம பஸ்ஸோடைய டைமிங்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் டு லால்குடிக்கு இப்போ தான் பஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து லால்குடிக்கு பஸ் சர்வீஸ் இல்லைங்க. இப்போ புதுசாக ஆரம்பித்த ஒரு சர்வீஸ் தான் எஸ்சிடிசியில் இந்த கிளாம்பாக்கம் டு லால்குடி பஸ் சர்வீஸு. பஸ் ஸ்டாண்ட் என்ன இறங்குறீங்களா? வாங்க இறங்குறது வாங்க. லால்குடியில் வந்துருங்க.
மக்களே குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லால்குடி வந்துட்டோம். லால்குடியில் இதான் பஸ் ஸ்டாப் போல், பஸ் ஸ்டாண்ட் இல்லை போல். ஆனால் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. புது பஸ் ஸ்டாண்டு வெளியே தான் இறக்கி விட்டாங்க. மெயினான ஒரு பஸ் ஸ்டாப்னா லால்குடியில் இதான் போல். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலாக இருந்துச்சு. இங்கே டைம் வந்து 4:15 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பஸ் 6 மணிக்கு தான் லால்குடி வந்துச்சு மக்களே. நீங்கள் கிளாம்பாக்கம்ல இருந்து அரியலூர், கள்ளக்குடி, புள்ளம்பாடி, லால்குடிலாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த எஸ்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அரியலூருக்கு டிக்கெட் புக்கிங் காட்டும், கள்ளக்குடி, புள்ளம்பாடி இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் காட்டுது. அதே போல் நேற்று நம்ம ட்ராவல் பண்ணது ஒரு சாட்டர்டே, சனிக்கிழமைனால உங்களுக்கு திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போல், விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போல். இதே நார்மலாக சீட்டு காலியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விழுப்புரம் உள்ளே போயிட்டு தான் வருவாங்க. நம்ம நேற்று சனிக்கிழமை ட்ராவல் பண்ணனால கிளாம்பாக்கம்லேயே மேக்ஸிமம் சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த பஸ் ஸ்டாண்டும் வந்து என்ட்ரி கொடுக்கல. டேரெக்டாக அரியலூர் வந்தாங்க, அங்கேருந்து புள்ளம்பாடி, இப்போ லால்குடி வந்தாச்சு. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த பஸ்ஸு நைட்டு 10 மணிக்கு இங்கே லால்குடியில் இருந்து எடுத்து நாளை காலையில் 4 மணிக்கு சென்னை போகிறாங்க. ஆனால் பஸ் இங்கே வந்துட்டோன்னே நேராக திருச்சி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா டிப்போ வந்து திருச்சிட்டு போனால லால்குடி வந்துட்டோன்னே இங்கேருந்து திருச்சி போயிடுவாங்க. மறுபடியும் நைட்டு திருச்சியில் இருந்து லால்குடி வந்து இங்கே லால்குடி டு கிளாம்பாக்கம் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க மக்களே. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.